பிள்ளைகள் தரம் 10 கணிதம் பாடத்திலே நாங்கள் தரவுகளை வகை குறித்தல் எனும் அழகினை இன்று கேட்க உள்ளோம். அந்த வகையில் தரவுகளை வகை குறித்தல் என்பது எங்களுக்கு கிடைக்கப்பெற ஒரு தரவை நாங்க எப்படியெல்லாம் அதை ஒரு வடிவமைப்புக்குள்ளேயோ அல்லது அதை ஒரு செயல்முறைக்குள்ளேயோ உட்படுத்தி அதை எப்படி ஒரு தகவலா மாற்றக்கூடியதாக இருக்குதோ அதுக்கெல்லாம் பயன்படுற நுட்பங்கள் இந்த தரவுகளை வகை குறித்தல் நுட்பங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது நாங்க ஒரு தரவை வச்சுக்கொண்டு அதை எப்படி இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம், அதை எப்படி மற்றவர்களுக்கு லேசா விளங்கப்படுத்தலாம், வெளிக்காட்டலாம். இதுகளுக்காக தரவுகளை நாங்க பல்வேறு வகையா வகைப்படுத்தலாம். அதாவது சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க சலாகை வரைவு, நீட்டு நீட்டா இப்படி பார்ஸ் வரும். அதுல ஒன்றொன்றையும் ஒரு பிரிவா உள்ளடக்கி சலாகைகள் மாதிரி அமைப்புல கொண்டு அதை நாங்க சலாகை வரைவுன்னு சொல்லுவாங்க. அது சலாகை வரைவு. இப்படி நிறைய வரைவுகள் இருக்கு, நாங்க பார்த்து கொண்டு போகலாம். அப்ப இதுல நாங்க சின்ன வயசுல படிச்சிருப்போம் இதெல்லாம். ஆனா நாங்க இன்றைக்கு பார்க்க போறது வட்டத்தை வச்சுக்கொண்டு அதுல எவ்வாறான தரவுகளை நாங்க எப்படி எல்லாம் வகை குறிக்கலாம், இது தொடர்பாக நாங்க பார்க்க போகிறோம். ரைட். இதுல முதலாவது பார்ப்போம் வட்ட வரைவு. ரைட். வட்ட வரைவுல எப்படி நாங்க தரவுகளை வகை குறித்தல் சொல்லி பார்க்க போறோம். அது டிரெக்டா நாங்க உங்களுக்கு கணக்குக்கே போகலாம். அதாவது நாங்க உங்களுக்கு இந்த கணித பாட புத்தகத்திலே உங்களுக்கு நிறைய கணக்குகள் தந்திருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்க செய்யலாம். ஒரு பாடசாலையில ஒரு மாணவர்கள் கற்ற பாடங்கள் தொடர்பான ஒரு கணக்கு இருக்கு. அதை பார்ப்போம். நடனத்தை நடனம் 5 பிள்ளைகளும், சங்கீதத்தை 15 பிள்ளைகளும், சித்திரத்தை 20 பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இங்க நாங்க முதலாவதா கண்டுபிடிக்கணும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. பார்த்தோம்னா 20, 15, 35, 40 மாணவர்கள் இங்க மொத்தமாக கல்வி பயில்கின்ற மாணவர்களாக காணப்படுவார்கள். நாங்கள் ஒரு வரைவு, அதாவது இந்த வட்ட வரைவுல காட்டணும்டா எங்களுக்கு கட்டாயம் தேவை வட்டத்தின் கோணம். வட்டத்துல எத்தனை பாகை, வட்டம் தகக்கோணம் எத்தனை பாகையை கொண்டிருக்கும். இது 360 பாகையை கொண்டிருக்கும். இந்த வட்டமானது 360 பாகை உள்ளடங்களாக காணப்படும். ஆகவே இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை நாங்க 360க்கு ஏற்றவாறு இதை நாங்க சீராக்கம் செய்யணும். 360க்கு ஏற்ற மாதிரி இந்த மாணவர்களை மாற்றணும். அப்ப இதை நாங்க 2 வழியா செய்யலாம். ஒன்று டிரெக்டா ஒரு மாணவருக்கு எத்தனை பாகை என்று சொல்லி கணிக்கலாம். அதாவது ஒரு மாணவருக்கு எத்தனை பாகைடா 360 40 பிரிச்சு எடுத்தோம்டா 9 பாகை. 9 பாகை ஒரு மாணவருக்கு என்று சொல்லி எடுத்து போட்டு நாங்க ஒன்றொன்றையும் பெருக்கி எடுக்கலாம். 9 ஒரு மாணவருக்கு 9 பாகண்டா 5 45. இது 9 9 90 9 5 45 135 பாகை பெருக்கி எடுக்கணும் நீங்க வேகமா. அடுத்தது 9 2 18 180 பாகை. கூட்டி பார்த்தோம்னா 360 பாகை வரணும். அப்படி இல்லாம சேர்ந்தாலும் இப்படியும் செய்வாங்க சிலார்கள். அப்படின்னா 40 மாணவர் எண்ணிக்கை, இதுல 5 பேர் நடனம். அப்ப தரம் 360க்கு எப்படி இது நடனம். அதே வேலைதான் இப்படி சுருக்கி எடுக்க போறோம். 9 45 நீங்க எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம். இதுல இதை பாத்தீங்கன்னா அப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டு எத்தனை பாகங்கள் கிடைச்சிட்டு. ஆகவே இனி ஒரு வட்டத்துல இவங்களை வரைய வேண்டியதுதான். ஒரு வட்டத்தை எடுத்தோம்டா அதை நாங்க பொருத்தமா வரையணும். பாகமானியை பயன்படுத்தி வரையலாம். சில கோணங்களை பாகமானியை பயன்படுத்தாமலே நாங்க வரைவுல காட்டிக் கொள்ளலாம். இதுல டிரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 180 இருக்கு. 180 என்பது அரைவட்ட கோணம். ஆகவே அரைவட்ட கோணம்டா மையத்தில இருந்து நீங்க எப்படி அரைவாசிக்கு எடுத்தீங்கடா இது 180 பாகை. ஆகவே இந்த 180 பாகை சித்திர பாடத்துக்குரியதாக காணப்படும். சித்திரம்
டிரெக்டா எடுக்கலாம் 180. இனி எங்களுக்கு 45 135 இருக்கு. 45 என்பது 90 அரைவாசி. ஆக 90 என்பது வந்து செங்கோணம் இந்த இருக்கு 90. இது அரைவாசி. ஆகவே டோட்டல் லைன் காட்டுவோம். இது அரைவாசி 45. ஆகவே இவ்வளவு 45 இருக்கும். அப்ப 45 பாகை இது வந்து நடனமாக காணப்படும். அப்ப எஞ்சியது சங்கீதம் 135 பாகை சங்கீதமாக காணப்படும். சரியா? பார்த்தோம்டா இதுல எப்படி குறித்து ஒதுக்கியிருக்கோம்னு பாருங்க. ஒரு மாணவர்கள் முதலாவது வந்து பாகை 360 பாகைக்கு ஒரு மாணவருக்கு எத்தனை பாகை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பிறகு நடனம் மொத்தமான மாணவர்களை கண்டுபிடிக்கிறோம். 9 45 பாகைக்கு ஏற்ற மாதிரி அவங்களை குறிச்சு ஒதுக்குறோம். இதுல பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றரை நாள் வேற கலர்லையும் கொடுத்துருக்கலாம், ஒரு டிசைன்லையும் பண்ணி இருக்கலாம். அப்படி இப்படி ஒன்றும் புள்ளி புள்ளி வச்சு சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. சக 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 இப்படி இப்படி பல்வேறு வகையான முறைகள்ல வந்து நாங்க இதை காட்டிக்கொள்ளலாம். இதை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும். இதுல வந்து சித்திர பாடம் எடுக்கிறார்கள் கூட பேர். அப்ப இந்த வட்டத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும். இந்த நம்பரை பார்த்து கண்டுபிடிக்கிறத விட இந்த வட்டத்துல பார்க்கக்கூடிய லேசா கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் இது வந்து புரியக்கூடிய வகையில இந்த குறியீட்டு வடிவுல காட்டக்குள்ள வந்து இந்த படங்கள் வாயிலா காட்டக்குள்ள எல்லாருக்கும் இலகுவாக சென்றடையும். அதுக்காக இந்த வட்ட வரைவுல வந்து வரைவுகள்ல வந்து காட்டுற தரவுகளை வாய் குறிக்கிற நுட்பமாக இந்த வட்ட வரைவு பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு வகையான ஆட்களும் எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு இது உதவும். ஆகவே இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்னைக்கு வட்ட வரைவுல முதலாவது கணக்கு இது மாணவர்கள் எண்ணிக்கை, இது அவர்களுடைய குறித்தொதுக்கப்படுகின்ற பாகை. முதலாவது கணக்கு உங்களுக்கு பயிற்சியில முதலாவதா உள்ள ஒரு கணக்கு, அதை நான் டிரெக்டா செஞ்சு காட்டிருக்கேன். அதில் உள்ள கணக்குகளையே உங்களுக்கு தொடர்ச்சியா செஞ்சு காட்டுறேன். பார்ப்போம். அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்ப்போம். ஒரு பாடத்துறையில மாணவர்கள் பெற்றுக்கொண்ட இதுல தாராங்க. பாடத்துறை மாணவர் எண்ணிக்கை பாடத்துறை கலை, ஆர்ட்ஸ், விஞ்ஞானம், வர்த்தகம், தொழில்நுட்பம் ஒவ்வொன்றிலையும் உள்ள மாணவர்கள் 45 20 25 30 ரைட். இதில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தமாக வந்து கூட்டி பார்த்தோம்னா 10 1 4 5 6 7 8 9 12 120 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இதில் நாங்கள் அப்படி செய்யலாம், அப்படியும் செய்யலாம். 360 120 பிரிச்சா பாருங்க பிள்ளைகள் 3 பாகை. இதை மட்டும் 3 பாகை, ஒரு ஆளுக்கு 3 பாகை. ஆகவே இங்க குறித்தொதுக்குற கோணம் வந்து பாருங்க 3 பெருக்கணும்னா 3 5 15 1 3 12 13 135 பாகையா இருக்கும். கலை 3 பெருக்கிறோம். இது 2 6 60 பாகை. இது 3 75 பாகை. இது 3 90 பாகை. கூட்டிங்கன்னா சரியா 360 பாகை வரணும். வந்தே தீரும். கூட்டி பாருங்க, சந்தேகம் வேண்டாம். ஓகே, இப்ப பாருங்க இதுல நாங்க ஒவ்வொரு பாகைக்கும் ஒவ்வொரு மாணவர் எண்ணிக்கைக்கும் ஏற்ற குறித்தொதுக்கப்படுகின்ற கோணத்தின் பிரதேசத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இனி பிரதேசத்தை கண்டுபிடிச்சா இனி வட்டத்துல அவங்கள வகை குறிக்க வேண்டியதுதான். ஆகவே பாருங்க பிள்ளைகள், ஒரு வட்டத்துல நாங்க வகை குறிக்க போல முதலாவது இலகுவான நுட்பத்திலிருந்து போகணும். பாருங்க இதுல 90 பாகை இருக்கு. 90 பாகை என்பது இதுல 60, இதுல காவாசி கால் வட்டம் 90 பாகை. லேசா குறிச்சிடலாம். தொழில்நுட்பத்தை பாமானியை நீங்க பயன்படுத்தலாம். தொழில்நுட்பத்தை லேசா குறிக்கலாம். 90 பாகை ரைட். அடுத்ததா வந்து 60 பாகைக்கு இருக்கு. 60 பாகை என்பது 60 பாகங்கள் லேஸ். 60 பாகை என்பது 180ல 3 பிரிச்சது. இவ்வளவு டோட்டல் லைன் ஆட்டம்னா 180 3 பிரிச்ச வந்து இதால உண்டு. ஆகவே 60 பாகை இங்க வரும் பாருங்க. இது 60 பாகை. 60 பாகை விஞ்ஞானம் 60 பாகை. அடுத்தது 135 பாகை. 135 பாகை வந்து பாருங்க, இது 90ல அரைவாசி 45, 60 45
60 45 பாருங்க 105, 90 45 வந்து 135. ஆகவே இது 90, இதுவும் 90, இது ரெண்டா பிரிச்சோம்டா 45, 90 45 135. ஆக இது 135 இருக்கும். 135 பாகை கரை. ஆகவே இனி எஞ்சியது 75 பாகை வர்த்தகமாக காணப்படும். இப்படித்தான் செய்யணும்ல. நீங்க பாகமானியை பயன்படுத்தி ஒன்றொண்டா அப்படி செஞ்சு வரலாம். இது எங்களுக்கு தெரிஞ்சால் லேசா அப்படி செஞ்சு கொண்டு போகலாம். முதல்ல 90 பாகை கண்டுபிடிச்சு 90 பாகை குத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க 180 பாகை மூண்டா பிரிச்சு 60 பாகை கண்டுபிடிச்சிருக்கோம். 60 பாகை விஞ்ஞான பாடம். அதுக்கப்புறம் 135 பாகைக்கு 90 45, அதாவது 90 செங்கோணமும் செங்கோணத்துல அரைவாசியும், செங்கோணமும் செங்கோணத்துல அரைவாசியும் பாத்தீங்கன்னா 135 பாகை கரையாட்டியம். எஞ்சியது வந்து 75 பாகை வர்த்தகமாக காணப்படுகிறது. ஆகவே இதுல இந்த டைப்ல வந்து இப்படியும் வரும். உங்களுக்கு இதை நாங்கள் குறித்து ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஓகே ரைட். அடுத்ததாக இன்னொரு கணக்கையும் பார்ப்போம். ஸ்கிரீன்ஷாட் அல்லது ஏதாவது எடுத்து வச்சுக்கினாலே சில திரும்ப இருக்கா ரிவைண்ட் பண்ணி நீங்க பார்த்து கொள்ளலாம். ரைட். ஒரு மூன்றாவது கேள்வி உள்ள இந்த செய்தித்தாள் விற்பனை. செய்தித்தாள் பாருங்க, ஒரு இதுல வந்து செய்தித்தாள் வைத்திருக்காங்க. சிங்கள பத்திரிகை, சிங்கள பத்திரிகை 210 வித்திருக்காங்க. மொத்தமா 540 வித்திரிகைன்னு சொல்லியிருக்காங்க. 540 செய்தித்தாள்கள். தமிழ் பேப்பர் சிங்களம் 210, தமிழ் பேப்பர் வித்திருக்காங்க 150 தான். மிச்சம் எல்லாமே ஆங்கிலம் என்று சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். மிச்சம் எல்லாம் ஆங்கிலம் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப டிரெக்டா தெரியும். இதுல மிச்சம் ஆங்கிலம் போல நாங்க கழிச்சு பார்க்கலாம். பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, மொத்தம் 540 சொல்லிருக்கு. இதுல எங்களுக்கு பாத்தீங்கன்னா பாகையை விட எண்ணிக்கை கூட, அதெல்லாம் குழப்ப கூடாது. நாங்க ரைட், இதை நாங்க அந்த டைப்ல ஓட்டு எடுக்கலாம். 540 பாகையில 210 சிங்களம். அப்ப 360க்கு எவ்வளவு? 540 மொத்தம். இந்த 540ல 210 சிங்கள பேப்பர். அப்ப 540க்கு 210 அப்ப 360க்கு எவ்வளவு அப்படி பார்த்தோம்டா இதுல எண்ணிக்கை நாங்க பிரிச்சிருக்கலாம். இப்ப இதை சைவரை போட்டலாம். 54க்கு 36 கிடையில தொடர் ஒன்றிக்கு பாருங்க. 18ஆல பிரிச்சா இது 2 முறை. இத 18ஆல பிரிச்சோம்னா 3 முறை. இதை லேசா கண்டுபிடிச்சிடும். இதையும் நாங்க தொடர்பு படுத்தி எடுத்துட்டோம்டா இனி வாரத்துக்கு எல்லாம் கீழே வாரத்துக்கு லேசா செஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகள். ஏன்னா இதுவும் மாறாது, இது மாறாது, 2 மாறாது. இது மேல இருக்கிற மட்டும்தான், தொகுதிகள் மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்க போகுது. அப்ப இதுக்குள்ள நாங்க சுருக்கத்தை செஞ்சு லேசா எடுத்துட்டோம்டா எல்லாத்துக்கும் அவர் எப்படி வச்சு கொண்டு வரலாம். நீங்க இதுல 3 இருக்கு, உங்களுக்கு 5 6 7 8 நிறைய வரக்குள்ள இதோட பெரிய கணக்கு வரக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா போகும். உங்களுக்கு இப்படி பெரிய கணக்கு வராட்டியும் உங்களுக்கு பிறகாவது எங்கேயாவது இது உதவும். இந்த மெதட்டை நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு இடத்த கை கொடுக்கும், பயப்பட தேவையில்லை. ரைட். ஓகே, இது 3, இது 2. இப்ப பாருங்க 210 3ஆல சுருக்கலாம். 7 3 21 70, 7 2 14 140 வகையா இருக்கும் சிங்கள பத்திரிகை. அதே போல தமிழ் பத்திரிகை நாங்க எடுக்கலாம். 540க்கு 150 தர 360. அப்படியே நாங்க போட்டு எடுத்துட்டோம். இது 2, இது 3 150 3ஆல பிரிச்சோம்டா பிள்ளைகள். 3 15 50 பாகை, 2 10 100 பாகை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிடும். எத்தனை பாகை? 240 360ல இருந்து கழிச்சு பாருங்க. 360ல இருந்து 240 கழிச்சுட்டீங்கன்னா வரப்போறது ஆங்கிலத்துக்குரியதா இருக்கு. இதுல எண்ணிக்கை செய்யலாம் நாங்க. ரைட். சைவர் 6 4 கழிச்சா 2 120 பாகை. ரைட். இதுல எப்படி டைரக்டா காணலாம். அப்படி இப்ப 300 360. அப்ப 540ல இருந்து 360 கழிச்சுட்டீங்கன்னா சைவர் 14ல இருந்து 8 4 180. 180 இருக்கு போட்டு பார்க்கணும். 540ல 180 தர 360 2 3 6 3 18
சாரி 60 6 2 12 120 இப்படி வந்து விட உங்களுக்கு இது லேஸ் 120 லேஸா கண்டுட்டோம். ஆகவே சிங்கள பத்திரிகைக்குரிய கோணம் வந்து எங்களுக்கு 140 கண்டுத்தம், இது கண்டித்தம் தமிழ் பேப்பருக்கு 120 கண்டித்தம், ஆங்கில பத்திரிகைக்கு சாரி அதுக்கு 100 கண்டித்தம், ஆங்கிலத்துக்கு 120 பாகை கண்டித்தம். இனி நாங்க இத ஒரு வட்ட வரைவுல குறிக்கலாம் லேசாக. வட்ட வரைவுல பாருங்க பிள்ளைகள், ரைட் இதுல 140 பாகை, ரைட் பாருங்க இது 90 90ஓட 10 தான் கூட 100, ஆகவே பக்கத்துல 100 பாகை தமிழ் பத்திரிகை, ரைட். அடுத்தது 120 பாகை. 120 பாகை என்பது 160 180 மூன்றா பிரிச்சா 60, ரெண்டா பிரிச்சா 120, 6 2 12 தானே. ஆகவே மூன்றா பிரிச்சா அப்படி வரும், 2 பங்கு இதோட வரப்போகுது. ஆகவே இவ்வளவு வந்து 120 வரைக்கும் ஆங்கில பத்திரிகை, எஞ்சியது சிங்கள பத்திரிகை. ஆங்கில பத்திரிகை இது 120 பாகை, இது 140 பாகை. இது ஒரு இலகுவான பாடம். இதுல வந்து புள்ளிகளை நாங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு பேப்பர் 1ல வாரது, ஓஎல்ல பேப்பர் 1க்கு வார கேள்வியா இருக்கும். ஆகவே இது உங்களுக்கு இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இது பாகையோட கூட வரக்குள்ள எப்படி செய்யறது, பாகையோட குறைய வரக்குள்ள எப்படி செய்யறது, 3 வகையான கணக்கை விளங்கப்படுத்திக்க. இது உங்களுக்கு புத்தகத்தில் உள்ள பயிற்சி கணக்குகள், அதை நான் விளங்கப்படுத்திக்க. நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க இருக்கா செஞ்சு பார்த்து போட்டு இந்த வீடியோ திரும்ப பாருங்க. ஏதாவது விளங்கலைன்னா நீங்க அதை திரும்பி பார்க்கலாம். அடுத்து 2வது இதுக்கு அடுத்த வீடியோவில் நாங்க வட்ட வரைவில் எவ்வாறான தகவல்களையும் தரவுகளையும் பெற்றுக்கொள்ற, அதை வாயு குறிக்கிறபடி வியாக்கியானம் கூறுற அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.